தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, யூனிட் 8 டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 முக்கிய ஒரு பாடப்பகுதி தான் யூனிட் 8. அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு போன்ற தலைப்பை உள்ளடக்கிய யூனிட் 8 பாடம் எண் 8வது பாடத்தில் இடம்பெறுகின்ற முக்கிய கேள்விகள், கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற முக்கிய கேள்வி தொகுப்பின் வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு. இந்த வீடியோ தொகுப்பில் 50 கேள்விகள் இருக்கும். அதற்கான முழு விளக்கத்துடன் நம்ம இந்த செஷனை நம்ம அணுக போறோம். முதலாவதாக அப்போ யூனிட் 8 குறிப்பாக தமிழகத்தில் நடத்தப்படுகின்ற டிஎன்பிசி பாடத்தில் அதிகமான கேள்விகள் இடம்பெறுகின்ற ஒரு பகுதி தான் யூனிட் 8 மற்றும் யூனிட் 9. யூனிட் 8 என்பது தமிழ்நாட்டுடைய வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களை பற்றியும், யூனிட் 9 என்பது தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்தை பற்றியும் இடம்பெறுகின்ற பாடங்கள். இந்த 2 பாடங்கள் தான் குரூப் 1ல குறைந்தபட்சம் 70 மதிப்பெண்கள் கேட்கின்ற ஒரு முக்கிய பாடப்பகுதி. அதே போல குரூப் 4ல இருக்கிற 100 பொது அறிவு கேள்விகளில் 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் இடம்பெறுகின்ற ஒரு பாடம் யூனிட் 8. இது தமிழ் மொழி பாடத்துடன் தொடர்புடைய ஒரு பாடம். ஆகவே தமிழ் மொழி பாடம் 100 மதிப்பெண், பொது அறிவு பாடம் 100 மதிப்பெண். அந்த 100 மதிப்பெண்களில் பொது அறிவு பாடில் முக்கிய ஒரு பாடப்பகுதி தான் யூனிட் 8, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். முதலாவது கேள்வி, வாட் டஸ் வள்ளுவர் ஸ்டேட் அபவுட் பர்சன் who will give away even their born to the loved one? அதாவது என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? ஆப்ஷன் ஏ பர்சன் ஆர் மென் ஆஃப் டிஸ்டிங்ஷன், பண்புடையாரர். ஆப்ஷன் பி மென் ஆஃப் கர்டசி. ஆப்ஷன் சி மென் ஆஃப் லவ், அன்புடையார். ஆப்ஷன் டி மென் ஆஃப் சென்சிபிலிட்டி, அறிவுடையார். அப்போ கொடுக்கப்பட்ட கேள்வி, வாட் டஸ் வள்ளுவர் ஸ்டேட் அபவுட் person who will give away even their born to the loved one? என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா அன்புடையார், men of love. அப்போ திருக்குறள் மற்றும் நமக்கு 3 பால், 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள், 9 இயல். அப்போ நம்முடைய பாடப்பகுதியில் தமிழ் மொழி பாடத்தில் 25 அதிகாரங்கள் கேட்கப்படும். 25 அதிகாரம் என்பது 25 × 10 250 குறட்பாக்கள். அதே நம்முடைய 8வது யூனிட்ல திருக்குறளுடைய மேன்மைகளை ஒரு 6 தலைப்புகளை உள்ளடப்பாங்க. அப்போ 6 தலைப்புகளில் குறிப்பாக திருக்குறளுடைய மாண்பு, திருக்குறளுடைய பார்த்தீங்கன்னா தத்துவியல், திருக்குறள் பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை, ஈவன் மதச்சார்பற்ற இலக்கியங்கள், மனிதநேயம் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய பாடங்களை தான் நம்முடைய 8வது யூனிட்ல கேள்வி கேட்பாங்க. ஆகவே திருக்குறள் இல்லாத டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 கேள்வித்தாள்கள் இடம்பெறாது. ஆகவே நாம் திருக்குறளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து திருக்குறளுக்கு நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு இடம்பெறுகின்ற பாடத்தில் இருக்கிற திருக்குறள் தொடர்பான செய்திகளை நாம் படித்தா இந்த கேள்விகளை எளிதாக அனுப்பலாம். அப்போ முதல் கேள்வி, என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா மென் ஆஃப் லவ், அன்புடையார். இரண்டாவது கேள்வி, who know not with a world in harmony to dwell, may many things have learned but nothing will, who is the referred as a fool in spite of vast learning? அதாவது வள்ளுவரின் கூற்றின்படி அப்ப வள்ளுவர் யாரை பல கற்றும் அறிவில்லாதவர் என்று குறிப்பிடுகின்றார்? பல கற்றும் விழாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? ஆப்ஷன் ஏ பொருளோடு வாழாதார். ஆப்ஷன் பி அருளோடு வாழாதார். ஆப்ஷன் டி சி புகழோடு வாழாதார். ஆப்ஷன் டி உலகிலோடு வாழாதார். அப்போ பல கற்றும் கல்லறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா உலகிலோடு வாழாதார். ஆன்சர் டி என்பது சரியான விட. அப்போ உலகிலோடு வாழாதார், பல கற்றும் கள்ள அறிவில்லாதவர் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, who according to வள்ளுவர் will gain heaven? புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்பவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ திருடாதார்,
ஒன் ஹூ இஸ் ஆனஸ்ட். ஆப்ஷன் பி ஒன் ஹூ நெவர் லைஸ், பொய் சொல்லாதார். ஆப்ஷன் சி ஒன் ஹூ நெவர் ஸ்லண்டர், புறங்கூறாதார். ஆப்ஷன் டி ஒன் ஹூ இஸ் நெவர் ஆங்கிரி, சினங்கொள்ளாதார். புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்பவர் என்று வள்ளுவர் திருடாதாரை குறிப்பிடுகிறார். அப்போ திருடாதார் தான் புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்பவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ திருக்குறளுடைய சிறப்புகளில குறிப்பாக உலக மொழிகளில 107 மொழிகளில மொழிபெயர்த்திருக்கிறாங்க இல்லையா? 107 மொழிகளில குறிப்பாக லத்தீன் மொழியில வீரமா முனிவர், ஈவன் ஆங்கிலத்தில் ஜி போப், உலக மொழிகளில் அதிகமாக திருக்குறளுக்கு, அதாவது பைபிளுக்கு அடுத்தபடியாக திருக்குறளை தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதனால தான் உலக பணுவல் சொல்லுவாங்க, உலக பொதுமறை என்று சொல்லுவாங்க. திருவள்ளுவருக்கு வழங்க வேறு பெயர், திருக்குறளுக்கு வழங்க வேறு பெயர்கள். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் என்று திருக்குறளுடைய சிறப்புகள், திருக்குறள் மேன்மைகளும், திருக்குறள் பற்றிய செய்திகளிலும் நாம் அதிகமாக படித்து இந்த கேள்விகளில் நாம் அணுகினா எளிமையாக இந்த கேள்விகளை நாம் அணுகலாம். அப்போ கேட்கப்பட்ட அக்கார்டிங் டு வள்ளுவர் வில் கெயின் எவன்னா, புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்பவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா திருடாதாரை. திருடாதாரை தான் உலக வாழ்க்கையை, புத்தேன் உலக வாழ்க்கையை உறுதியாக வாழ்பவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி, which one of the following is Tamil work? Describe the procedure for erecting hero stone. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவற்றில் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது? ஹீரோ ஸ்டோன். அப்போ கொடுக்கப்பட்டுள்ள, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறதா? which one of the following is Tamil work describe the procedure for erecting hero stone? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி 8 தொகை நூல்கள், ஆப்ஷன் சி 10 பாட்டு, ஆப்ஷன் டி 17 கீழ் கணக்கு. அப்போ நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக சொல்ற நூல் தான் தமிழில் மிக பழமையான தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்போ தமிழ் இலக்கிய நூலான, அதாவது நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக சொல்ற நூல் தொல்காப்பியம். அப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட பழமையான தொன்மையான இலக்கண நூல் எதென்றால் தொல்காப்பியம். இலக்கிய நூல் தான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் என்றால் 8 தொகையும் 10 பாட்டு, 8 தொகையும் 10 பாட்டும் 17 மேல் கணக்கு என்று சொல்லுவாங்க. அப்போ சங்க காலத்துல சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாற்றெல்லாம் சொல்ற நூலாக இருக்கும். அப்போ நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து சொல்கின்ற நூல் எதுனா தொல்காப்பியம். 8 தொகை என்பது 17 மேல் கணக்கு நூல்களில் 8 தொகை, நட்டினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, 10 பாட்டு, திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை போன்ற 10 பாட்டு, 8 தொகையும் 10 பாட்டு தான் 17 மேல் கணக்கு என்று சொல்வார்கள். 17 கீழ் கணக்கு என்ற நூல் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ 17 கீழ் கணக்கு என்றால் 17 என்றால் 18, கீழ் என்றால் சிறிய, கணக்கு என்றால் நூல் என்று அர்த்தம். அப்போ 18 நூல்களில 11 நூல்கள் அறநூல்களாக இருக்கின்றன. அப்போ 17 கீழ் கணக்கு நூல்கள், அதற்கு வேறு பேர் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் சொல்வாங்க. 17 கீழ் கணக்கு நூல்ல 11 நூல்கள் அறநூல்களாக நீதி நூல்களாக இருக்கிறது. அதுல முதல் அதிகமான அறத்தை சொல்ற நூல் எதுனா திருக்குறள். திருக்குறளை தொடர்ந்து நாலடியார், அதனை தொடர்ந்து பழமொழி 400. அதனால்தான் திருக்குறளும் நாலடியாரும் ஆளும் வேலும் பல்லு குருதி, 4 சொல்லு குருதி என்று சொல்வாங்க. பழகு தமிழ் 4 அப்ப 4 என்பது நாலடியார், 2 என்பது திருக்குறளை குறிக்கும். அப்போ கேட்கப்பட்ட கேள்வியில எவற்றில் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது என்றால் தொல்காப்பியம் என்பது சரியான விட. தொல்காப்பியத்தை ஏற்றவர் தொல்காப்பியர். இவர் அகத்தியருடைய மாணவன். 5வது கேள்வி, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்ட் இன் 1852. அதாவது சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. 2வது, தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் சுதேசமித்திரன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1891. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. 3வது கூற்று, த மெட்ராஸ் மகாஜன் சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்லி இன் இந்தியா. குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. 4வது கூற்று,
வி.எஸ். சீனிவாசனார் was an extremist. வி.எஸ். சீனிவாசனர் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். அப்போ கொடுக்கப்பட்ட 4 ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது கேட்கிறாங்க. அப்போ கொடுக்கப்பட்டதுல முதலாவது ஸ்டேட்மெண்ட் சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது என்பது சரி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்ட் இன் 1852. இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஒரு சங்கம் என்றால் அது சென்னை வாசிகள் சங்கம். 1852 ஆரம்பிக்கப்பட்டாங்க. இரண்டாவது, தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1881 தொடங்கப்பட்டது என்பது சரியான விட. அப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்ல முதல் வந்த பத்திரிகை தான் தி ஹிந்து என்ற ஆங்கில செய்தித்தாள். சின்ஸ் செப்டம்பர் 20 1878. அப்ப 1878 இந்து ஆங்கில இதழ், தமிழ்ல வெளிவந்த தேசிய பருவிதழ் என்றால் சுதேசமித்திரன் 1881 என்பது சரி. மூன்றாவது, த மெட்ராஸ் மகாஜன் சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இஸ் இன் ஒன்லி இன் இந்தியா என்பது தவறு. குடிமை பணி தேர்வுகள் இந்தியா மற்றும் லண்டன் இரண்டிலும் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் சென்னை மகாஜன சபா கேறினாங்க. அப்போ மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நான்காவது, வி.எஸ். சீனிவாசனார் வாஸ் an extremist என்பது தவறு, அவர் ஒரு மிதவாதி. அப்போ கொடுக்கப்பட்ட 4 ஸ்டேட்மெண்ட்ல முதல் 2 ஸ்டேட்மெண்ட்கள் சரியாக உள்ளன, மூன்றாவது மற்றும் 4வது தவறு. அப்போ கொடுக்கப்பட்ட ஆன்சர்ல ஏ என்பது 1, 2 ஆர் கரெக்ட், 1 மற்றும் 2 ஆகியவை சரி என்பது 5வது கேள்விக்கான சரியான ஆன்சர். அப்போ சென்னையில குறிப்பாக தென்னிந்தியாவில் அந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல முதலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அசோசியேஷன், ஒரு சங்கம் என்பது சென்னை வாசிகள் சங்கம். இது 1852 முதல் 1862 வரை செயல்பட்டது. அப்ப இந்த சென்னை வாசிகள் சங்கத்தின் வாயிலாகத்தான் இந்தியாவில் குறிப்பாக மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல 1856-58 இந்த டார்ச்சர் கமிஷன் சித்திரவதை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அன்றைய காலத்துல சென்னை மாகாணத்துல குறிப்பாக விவசாயிகளிடத்துல அவர்கள் வரி செலுத்துவதற்காக விவசாயிகளிடத்துல அதிகமான டார்ச்சர்களை அனுபவித்த அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் செய்ததன் விளைவாக சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய முயற்சியாக டார்ச்சர் கமிஷன் சித்திரவதை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது சென்னை வாசிகள் சங்கத்தின் சார்பாக. அப்போ சென்னை வாசிகள் சங்கம் தான் இந்தியாவில் முதலாக ஒரு சங்கமாக ஏற்படுத்தப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக அவர்களுடைய கேள்விகளை கேட்கின்ற ஒரு அமைப்பாக செயல்பட்டதான் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் 1852 முதல் 1862 வரை சென்னையில இந்த சங்கம் செயல்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் சுதேசமித்திரன் என்பது தமிழ்ல வெளிவந்த முதல் தேசிய பருவிதழ் 1891 வந்தது. அப்ப தமிழ்ல வரதுக்கு முன்னாடி முதல்ல வந்த ஆங்கில இதழ் தான் த இந்து செய்தித்தாள். இன்றையும் அந்த இந்து செய்தித்தாள் வருது. சின்ஸ் செப்டம்பர் 20 1872 சுப்பிரமணிய ஐயர் என்பவரால் தொடங்கப்பட்டதுதான் இந்து சுதேசமித்திரன் பத்திரிகை. ஓகே, அடுத்த கேள்வி அசெஷன் கூற்று காரணம். பி ரங்கையா was the first president of மெட்ராஸ் மகாஜன சபா. அதாவது கூற்று, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா நாயுடு. ரீசன், மெட்ராஸ் மகாஜன சபா was the earliest organization in South India is clear nationalist object. காரணம், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை ஆகும். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்தா ஏஆர், அதாவது கூற்று காரணம் என்றால் நீங்க கூற்றை படித்து அந்த கூற்றோட நீங்க ஒரு தொடர் வார்த்தை சேர்க்கணும். For example பாருங்க, அசெஷன் பி ரங்கையா was the first president of Madras Mahajana Sabha because the Madras Mahajana Sabha was the earliest organization in South India is clear nationalist object. அப்ப அந்த இரண்டு கூற்றுக்கும் காரணத்துக்கும் இடையில ஒரு பிகாஸ் என்ற ஒரு வார்த்தை நீங்க போட்டீங்கன்னா முதல் வார்த்தையுடைய தொடர்ச்சி தான் இரண்டாவது வார்த்தைகளாக இருக்கும். ஆகவே அப்படி இரண்டுத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை கரெக்டாக அது குறிக்கும் என்றால் அது ஏஆர் என்பது சரியான விடை என்பது சரியாக வரும். ஓகே, அதே தான் தமிழ்ல பாருங்க, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா ஆவார். ஏனென்றால் தென்னிந்தியாவின் தெளிவான தேசிய நோக்குடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. அப்போ மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுக்கும் காரணமும் சரியாக வந்திருக்கிறது. அப்ப கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் என்னும் இரண்டும் சரியாக உள்ளது. அப்ப ஆன்சர் ஏ.
இது மாதிரி கேள்விகள் நம்முடைய கேள்வித்தாளில் இடம்பெறுகின்ற போது நீங்கள் அதற்காக நீங்கள் ஏஆர் பேட்டர்ன்ல நீங்க பிகாஸ் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலும் தமிழ்ல ஏனென்றால் என்ற ஒரு வார்த்தையை நீங்க இரண்டு கூற்றுக்கும் இடையில அந்த காரணங்களை நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது விடை உங்களுக்கு தெளிவாக வரும். அப்போ சென்னை மகாஜன சபை தான் முதல் தலைவர் பி ரங்கையா நாயுடு 1852 ஆனந்த சார்லு, பி ரங்கையா நாயுடு போன்றவர்களால் உருவாக்கப்பட்டதான் சென்னை மகாஜன சபா 1852. ஏன்னா அதுதான் சென்னை மகாஜன சபை தான் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்குடன் தொடங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபா. ஏன்னா அந்த சென்னை ப்ராவின்ஸ், அந்த சென்னை ப்ராவின்ஸ் இன்னைக்கு இருக்கிற மதராஸ் மாகாணம், மதராஸ் மாகாணத்துல தான் சென்னையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு. அப்ப அன்றைய 1800, 801 இந்த சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திரா, இன்றைய வட ஒரிசா, ஈவன் கேரளா, கர்நாடகா, ஈவன் லட்சத்தீவு போன்ற உள்ளடக்கிய பகுதி தான் மெட்ராஸ் ப்ராவின்ஸ். மெட்ராஸ் ப்ராவின்ஸ். அப்போ அன்றைய சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பதவியேற்றவர் பி ரங்கையா நாயுடு. ஏன்னா அந்த சென்னை மகாஜன சபை தான் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்குடன் தொடங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். இரண்டும் கூற்றும் காரணம் சரியாக இருக்கிறது. ஆகவே ஆன்சர் ஏ. பி ரங்கையா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா because Madras Mahajana Sabha was the earliest organization in South India is clear nationalist subject. Okay, அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி. Which of the following statement is not true about the consequence of Vellore Revolt of 1806? அதாவது ஜூலை 10, 1806 நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி குறிப்பிடும் அந்த கூற்றுகளில் எது சரியானது அல்ல? Not true about consequence of Vellore Revolt of 1806. Option A, Tipu sons were ordered to be sent to Calcutta. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டது. Option B, Colonel Gillespie was given or ward of 7,000 pakodas. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7,000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. Option C, வில்லியம் பெண்டிங் வாஸ் ரீகால் டு இங்கிலாந்து. வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் டி, நியூ மிலிட்டரி ரெகுலேஷன் வேர் கண்டினியூட் டு பி இம்ப்ளிமெண்டட். புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டது. இந்திய வரலாற்றில் இந்திய விடுதலை போராட்டத்தில் முதலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரட்சி தான் வேலூர் புரட்சி 1806. இது முதல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முன்னோடியாக, குறிப்பாக த கிரேட் ரெவலட் 1857க்கு முன்னோடியாக இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு மாபெரும் கழகம் தான் வேலூர் கழகம் அல்லது வேலூர் சிப்பாய் கழகம் என்று சொல்லுவாங்க. வேலூர் புரட்சி என்று அழைக்கிறாங்க. இது ஜூலை 10, 1806 நடந்த ஒரு போராட்டம். குறிப்பாக இதனுடைய முக்கியமான இந்த கலவரத்துக்கு உடனடியான காரணம் என்றால் மிலிட்டரி ரெகுலேஷன். குறிப்பாக மிலிட்டரியில கொண்டு வரப்பட்ட புதிய உடைகள், குறிப்பாக அவருடைய மதத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே இருந்த மத சடங்குகளையும் அவர்கள் பின்பற்றக்கூடாது. ஈவன் அவர்கள் முழுக்க மீசைகளையும் தாடிகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும் போன்ற எண்ணற்ற மாற்றங்களை இமிடியட்டாக கொண்டு வந்ததன் காரணமாக தான் வேலூர் கழகம், குறிப்பாக திப்புனுடைய சன் அவருடைய தலைமையில் தான் இது நடைபெறுது. அப்ப கொடுக்கப்பட்ட இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தவறு என்று கேட்டால் புதிய ராணுவ விதிகளை தொடர்ந்து அமுல்படுத்து என்பது தவறு. வேற இந்த 1806 வெள்ளூர் கழகத்தை அடக்கிய பிறகு நடைபெற்ற நிகழ்வு தான் அதெல்லாம். திப்பு சன்கள் இந்த போராட்டத்துக்கு பிறகு, இந்த புரட்சியின் முடிவுக்கு பிறகு அவர்கள் கல்கத்தாக்கு கடத்தப்படுறாங்க. குறிப்பா கில்லஸ்பி அவர் தான் இந்த வெள்ளூர் போராட்டத்தை அடக்கிறாரு. கர்னல் கில்லஸ்பி அவருக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7,000 பக்கோடுகள் வெகுமதியாக அளிக்கிறாங்க. அப்ப இருந்த ஆளுநர் வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திரும்ப அழைக்கப்படுறாங்க. இதெல்லாம் வேலூர் புரட்சியினுடைய முடிந்த பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள். அப்ப இங்க கொடுக்கப்பட்ட 4 நிகழ்வுகளில் நியூ மிலிட்டரி ரெகுலேஷன் வேர் கண்டினியூ டு பி இம்ப்ளிமெண்டட் என்பது தவறு. அப்ப நம்மளோட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? நாட் ட்ரூ அபவுட் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் வெல்லூர் ரெவலட் ஆஃப் 1806. புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமுல்படுத்த என்பது தவறான விட. அடுத்த கேள்வி, சாகித்ய புத்தி சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை. சாக்கிய பௌத்த சங்கம் என அமைப்பை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ ஸ்ரீ நாராயண குரு, சாவித்திரிபா பூலே, ஐயன் காளி, அயோத்திதாசர்.
அப்ப கொடுக்கப்பட்ட சாகித்ய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் 1891 ஸ்ரீலங்காக்கு, அதாவது 1800 லங்கைக்கு அவர் போறாரு. அங்க பௌத்த மத்தை ஏற்கிறாரு. பௌத்த மத்தை ஏற்று இந்தியா திரும்பும் போது சென்னையில பார்த்தோன்னா இந்த சாக்கிய பௌத்த சங்கம், பௌத்த ஞான சங்கத்தை ஏற்படுத்தி அந்த புத்த மதத்தினுடைய போதனைகள் எல்லாம் பரப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை மெட்ராஸ்ல நிறுவுறாரு. அதை நிறுவியவர் தான் அயோத்திதாச பண்டிதர். இவர் தான் ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. திராவிட மகாஜன சபா இல்லையா, திராவிட பாண்டியன் என்ற இதழ்கள் எல்லாம் இவருடைய கான்ட்ரிபியூஷன். குறிப்பாக தென்னிந்தியாவுடைய சமூக போராளி, சமூக புரட்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் தான் இந்த அயோத்திதாச பண்டிதர். அப்ப அந்த அயோத்திதாசர் தான் 1891 சாக்கிய பௌத்த சங்கம், அந்த சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். இதனுடைய அமைப்பு இடம் எங்கன்னா மெட்ராஸ். ஓகே, அடுத்து 9வது கேள்வி. இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன், இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. குறிப்பா தமிழகத்துல பார்த்தோன்னா நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் பண்றாங்க. 1920 முதல் 1937 வரை 13 ஆண்டுகள் இடையில 4 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சுயாட்சி, அதாவது இண்டிபெண்டன்ட் ரூல் பண்ணுவாங்க. அப்ப 13 ஆட்சி காலத்துல பல எண்ணற்ற சாதனைகளை அவர்கள் செய்தார்கள். குறிப்பாக ஜீவோ ஆர்டர் 1921, 22, ஈவன் பார்த்தோன்னா இந்து சமயநில அறநிலை சட்டத்தை 1926 குறிப்பா மெட்ராஸ்ல, குறிப்பா 1927 நடைமுறைப்படுத்துறாங்க. இந்து சமய அறநிலை சட்டத்தை கொண்டு வந்த இயற்றப்பட்ட ஆண்டு 1926. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி ஆட்சியில தான் இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்படுகிறது. அதாவது இந்து சமயநிலை அறநிலை சட்டம் 1926, அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1927. இதை தொடர்ந்து அவர்கள் 1925 திராவிட பல்கலைக்கழகம், 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஈவன் ஜீவோ ஆர்டர் 1921, 22, ஈவன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, அது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போன்ற எண்ணற்ற சாதனைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக தமிழகத்தில் 1920 முதல் 1937 வரை அவர்கள் ஆட்சி காலத்தில் பல்வேறு சிறப்புகளில் ஒன்றானதான் இந்து சமய அறநிலை சட்டம். அது இயற்றப்பட்ட ஆண்டு 1926 நீதி கட்சி ஆட்சியில் காலத்தில். ஓகே, அடுத்த கேள்வி. ஆன் த அக்கேஷன் ஆஃப் 97th birth anniversary of கலைஞர் கருணாநிதி, the government of Tamil Nadu has announced, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு எதை உருவாக்குவதாக அறிவித்தது? ஆப்ஷன் ஏ, ஐ கிளாஸ் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட் சென்னை, அதாவது சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. ஆப்ஷன் பி, ஏ லைப்ரரி சென்னை, சென்னையில் ஒரு நூலகத்தை அமைக்க. ஆப்ஷன் சி, ஹாஸ்பிட்டல் அட் கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனையை நிறுவ. ஆப்ஷன் டி, ஏ ஹவுசிங் ஸ்கீம் ஃபார் ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்களுக்கென ஒரு வீட்டு திட்டத்தை அமைக்க. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழக அரசு சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை அமைக்க உருவாக்குவதற்காக அறிவித்தது. அப்ப ஆன்சர் வாஸ் ஏ, ஆன் த அக்கேஷன் ஆஃப் 97th birth anniversary of கலைஞர் கருணாநிதி, the government of Tamil Nadu has announced a high class super multi speciality hospital at சென்னை, சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. குறிப்பா தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளை, பல்நோக்கு மருத்துவமனைகளில் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் வளாகத்தில் இருக்குது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சென்னை உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. லைப்ரரி சென்னை ஆல்ரெடி அண்ணாவுடைய 100ஆண்டு நினைவாக தான் சென்னையில், குறிப்பாக ஏசியாவில் 2வது நூலகம் 2010ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா செப்டம்பர் 15, 1909ஆம் ஆண்டு பிறக்கிறார். அவருடைய 100ஆம் ஆண்டு நினைவில் தான் சென்னையில அண்ணா 100ஆண்டு நூலகத்தை திறந்தாங்க. அதே மாதிரி கலைஞர் 100ஆண்டு விழாவில், கலைஞருடைய 100ஆண்டு விழாவை போற்றும் வகையில மதுரையில் 100ஆண்டு நூலகம், கலைஞர் 100ஆண்டு நூலகத்தை மதுரையில் அமைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் அல்ல, தவறு. கோயம்புத்தூர் ஒரு மருத்துவமனை நிறுவது அல்ல. ஹவுஸ் ஆஃப் ஸ்கீம் ஃபார் ட்ரைப் என்பதும் தவறானது. அப்ப ஆன்சர் வாஸ் ஏ, ஐ கிளாஸ் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட் சென்னை, சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. அப்ப லைப்ரரினாவே தமிழகத்துல, குறிப்பா தமிழகத்தின் தலைநகரில் அண்ணா
தமிழ் தலைநகரில் கலைஞர். அப்போ தமிழகத்தின் தலைநகரில் அண்ணா என்பது சென்னை நூற்றாண்டு நூலகம் 2010. மதுரை கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் 2023. அப்ப அந்த தமிழகத்தின் தலைநகரில் அண்ணா, தமிழ் தலைநகரில் கலைஞர் என்ற தொடர்புடைய ஒரு எதுனா நூலகம். ஏசியாவிலே 2வது பெரிய நூலகம் தான் நம்முடைய சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். 2010 ஓபன் பண்றாங்க. 8 தளங்களை கொண்டதுதான் ஏசியாவிலே பெரிய, சீனாக்கு அடுத்தபடியாக பெரிய நூலகத்தை கொண்ட ஒரு மாநிலம் எதுனா சென்னை, குறிப்பாக தமிழ்நாடு, சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்த கொஸ்டின், which one of the following established the kingdom in தொண்டை மண்டலம்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் யார் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவனர்? ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர்கள், ஆப்ஷன் சி பல்லவர்கள், ஆப்ஷன் டி பாண்டியாஸ். அதனாலதான் ஔவையாருடைய பாடல கூட பார்த்தீங்கன்னா, சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்து உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தன் என்று சொல்றாங்க. அப்ப அந்த தொண்டை மண்டலம் என்பது யாருன்னா பல்லவர்கள். பல்லவர்கள் தான் தொண்டை மண்டலத்தை, தங்கள் ராஜ்யத்தை, குறிப்பாக காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தொண்டை மண்டலத்தை ஏற்படுத்துறாங்க. இன்றைய கேரளா மற்றும் கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கியதான் சேரர்கள். ஈவன் சோழர்கள் தென்னிந்தியா, குறிப்பாக தஞ்சை, காவிரி டெல்டா பகுதிகள் சோழர்கள். ஈவன் பாண்டியர்கள் என்பது மதுரை, ஈவன் திருநெல்வேலி, ஈவன் தூத்துக்குடி எல்லாம் பாண்டியர்கள். அப்போ which one of the following established their kingdom in தொண்டை மண்டலம்? கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார் என்றால் ஆன்சர் பல்லவர்கள். இதற்கு ஔவையாருடைய பாடல் மேற்கோளாக நாம் எடுத்துக்கலாம். சேர நாடு வேலம் உடைத்தனா யானை, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்து உடைத்து, இவன் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று பல்லவர்கள் தொண்டை மண்டலத்திலே ராஜ்யத்தை நிறுவியவர்கள் பல்லவர்கள் ஆவார்கள். அடுத்தது, the South Indian People Association later came to be known as, அதாவது சவுத் இந்திய பீப்புள் அசோசியேஷன் லேட்டர் கேம் டு பி நோன் அஸ், தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தொழிலாளர் பார்ட்டி, ஈவன் பார்வர்ட் பிளாக், ஜஸ்டிஸ் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அப்ப தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், இவங்க தான் என்னவா சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், இவங்க தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுறாங்க இல்லையா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916, அதுதான் 1917 செப்டம்பர் 17 அப்பதான் பார்த்தீங்கன்னா என்னது ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியாக பெயர் மாற்றம் பெறுது. நீதி கட்சி. அப்போ இந்தியாவில் குறிப்பாக சென்னை மாகாணத்தில் முதலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி எதுனா நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தமிழகத்தில் 1920 முதல் 1937 வரை தமிழகத்தில் 13 ஆண்டு காலங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி தமிழகத்தில் ஆட்சி செய்து பல்வேறு சாதனைகளே, அதில் குறிப்பாக 1920-25களில் சுயாட்சியுடன் அவர்கள் கூட்டு ஆட்சி நடத்துவாங்க. அப்போ தமிழகத்தில் 1920 முதல் 37 வரை நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற 1916 ஏற்படுத்தப்பட்ட அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான, குறிப்பாக ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் மேக்சினோ, ஈவன் தெலுங்குல ஆந்திர பிரவேசிக்கா, தமிழ்ல திராவிடன் போன்ற 3 பத்திரிகையில குறிப்பாக ஆங்கிலத்தில் ஏற்றப்பட்ட அந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையின் பெயரே தான் பிற்காலத்தில் அவருடைய கட்சிக்காக நீதி கட்சி என்ற பெயர்களை குறிப்பாக நடேசனார், TM நாயர், இவன் பார்த்தீங்கன்னா தியாகராஜர், 3 பேர் தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் முக்கிய பங்காளர்கள் ஆவார்கள். ஓகே, அப்போ சவுத் இந்திய பீப்புள் அசோசியேஷன் லேட்டர் கேம் டு பி நோன் அஸ் தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிற்காலத்தில் அது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி என்று அறியறாங்க. வேற தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி வேற. ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சி 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1938களில் குறிப்பாக பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து வெளியேறி, அப்போ காந்திக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை 1939 ஏற்படுத்துறாரு. அதனுடைய தலைவராக இருந்தவர் தான், தமிழகத்தினுடைய தலைவராக இருந்ததான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வேற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி
1925களில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அப்போ இந்திய தேசிய கட்சிகளில் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்திய, அதாவது நேஷனல் பார்ட்டியாக இன்னைக்கு வரையும் இருக்கு. இப்போ கடந்த ஆண்டுகளில் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து தேசிய கட்சி அந்தஸ்தை இழந்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் இந்தியாவில் ஏற்படுத்த கட்சி தான், அரசியல் கட்சி தான் ஃபார்வர்ட் பிளாக். அடுத்த கேள்வி, த மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ராஜேந்திர சோழா இன் சிலோன் ஆர் மென்ஷன் இன் டேஷ் பிளேட். ராஜேந்திர சோழனின் லங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடு மூலம் அறியலாம்? அப்ப சிலோன் என்றால் லங்கைன்னு அர்த்தம். லங்கை, சிலோனுக்கு பழைய பேரு லங்கை. அப்ப ராஜேந்திர சோழனுடைய லங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை கரந்தை காப்பர் பிளேட், அதாவது கரந்தை காப்பர் பிளேட், கரந்தை செப்பேடுகள் வாயிலாக என்னவா அறியலாம்? ராஜேந்திர சோழன், த மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ராஜேந்திர சோழா இன் சிலோன், சிலோன் என்றால் லங்கை, மென்ஷன் இன் கரந்தை காப்பர் பிளேட். அதில் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன், குறிப்பாக கொடை ஓலை முறை, செங்கற்பட்டு மாவட்டம் உத்திரமேரூரில் கொடை ஓலை முறையில் குறிப்பாக கிராமங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலை பற்றி சொல்கிற முதல் நூல் எதுனா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு, முதலாம் பராந்தகன் கொடை ஓலை முறை பற்றி சொல்லுது. அடுத்து திருவேலங்காடு செப்பேடு. அப்போ இந்த 4 கல்வெட்டுகளில் செப்பேடுகளில் கரந்தை செப்பேடு தான் ராஜேந்திர சோழனின் லங்கை படையெடுப்பை பற்றி செய்திகளை கரந்தை செப்பேடுகள் மூலம் அறியலாம். ஓகே, இதனுடைய கண்டினியூவேஷன் 14வது கேள்வியிலிருந்து அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். தேங்க்யூ.